நடந்தது என்ன அப்படிங்கிறது போறதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் பார்வையில் லக்ஷ்மணன் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தலாம். திரு லக்ஷ்மணன், இந்த இன்றைய நாள் முழுக்க நடந்த நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பிரச்சனையினுடைய தொடக்க புள்ளி ஆளுநர் வெளியேறியதுதான். வெளியேறிய வேகத்தில் ராஜ்பவனுக்கு போய் அவர் சேர்ந்தாரோ இல்லையோ, இல்ல கார்ல போகும்போதே அந்த ட்விட்டர் பதிவை வெளியிட்டாரோ என்னவோ, 2 குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். ஒண்ணு, அரசமைப்பு சட்டம் அவமதிக்கப்பட்டது, 2வது தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டது அப்படின்னு 2 விஷயங்களை அதுக்கு பொறுப்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தை தான் அவர் குற்றம் சாட்டினார், அல்லது ஆளும் தரப்பை குற்றம் சாட்டினார். அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிற வார்த்தை இன்றைய நிகழ்வுல எங்க வருதுன்னா, பிரிவு 176 ஒவ்வொரு பொது தேர்தல் நடந்து முடிந்த பிறகும் முதல் கூட்டத்தொடர் அல்லது ஒவ்வொரு ஆண்டிலும் கூட்டத்தொடர் தொடங்குகிற முதல் கூட்டத்தொடரின் முதல் நாளில் ஆளுநர் தன் உரையை வாசிக்க வேண்டும் அப்படின்ற வலியுறுத்துகிற அந்த பிரிவு தான் 176. ஆளுநர் சொல்கிற ஒரே சட்ட பிரிவு அதுதான். அந்த சட்டப்பிரிவை அமல்படுத்த வேண்டிய ஒரே நபர் ஆளுநர் தான். அரசு தன் கடமையை சரியாக செய்தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா, அந்த ஆளுநர் உரையை நீங்கள் இந்த உரையைத்தான் வாசிக்க போகிறீர்கள் என்பதை அவருக்கு புரிகிற மொழியில் அச்சடித்து, அதாவது எந்த மாநில சட்டமன்றத்தில் வேண்டுமானாலும் அது வாசிக்கப்படலாம், உள்ளூர் மொழிகளில் தயாராகி இருக்கலாம், ஆனால் ஆளுநர் வேறு மாநிலத்தை சேர்ந்தவராக இருப்பார், அவருக்கு புரிகிற மொழியில் மிக பெரும்பான்மையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்த உரைதான் அரசு தயாரித்திருக்கிற உரை, இதைத்தான் நீங்கள் வாசிக்க வேண்டும். அப்பாவு போய் நேரில் சந்திப்பதற்கு, சபாநாயகர் அப்பாவு போய் சந்திப்பதற்கு முன்பாகவே அரசின் அதிகாரிகள் கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவர் சில கரெக்ஷனை சொல்லி இருக்கலாம், அரசு தரப்பு ஏத்திருக்கலாம், மறுத்திருக்கலாம். ஏதோ ஒரு புள்ளியில 2 பேரும் ஒரு சமரச நிலைக்கு வந்து விட்டார்கள். அதன் பிறகுதான் அப்பாவு சம்பிரதாயத்துக்காக போய் ஆளுநரை சந்திக்கிறார். அப்போது கூட கடந்த ஆண்டே நம்ம 2 பேருக்கு ஒரு உரைச்சல் வந்தது. ஏன் நம்ம 2 பேரும் சொல்றோம்னா, கடிதத்தை எழுதியது சபாநாயகருக்கு தான் ஆளுநர். தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்பாக தேசிய கீதத்தை பாடுங்கள், தொடக்கத்திலும் முடிவிலும் பாடுங்கள்னு சொன்னார். அப்ப தமிழ்தாய் வாழ்த்தை எந்த இடத்துல பாடணும்னு கடந்த ஆண்டும் ஆளுநர் சொல்லல, இந்த ஆண்டும் சொல்லல. அவருக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு வருகிற அண்ணாமலையும் கூட தமிழ்தாய் வாழ்த்தை எப்ப பாடணும்னு சொல்லல. சோ அப்பாவு சந்தித்த போதும் தன்னுடைய எதிர்ப்பை சொல்லல. நான் எதுக்காக இதெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, அவன் அரசியலாக்கப்படும் தேசிய கீதமா அல்லது இந்த தமிழ்தாய் வாழ்த்தாங்கிறதுக்கு முன்னாடி ஆளுநருடைய தனிப்பட்ட செயல்பாடுதான், அவருடைய உள்நோக்கம் தான் அரசியலாக்கி காட்டணும். இன்னைக்கு ஏதாவது ஒரு சம்பவத்தை அரங்கேற்றி காட்டணும் தான் நினைச்சாரே தவிர, இதுல தேசிய கீதத்துக்கும் சம்பந்தம் இல்ல, தமிழ்தாய் வாழ்த்துக்கும் சம்பந்தம் இல்ல. சோ தான் சொன்ன 2 குற்றச்சாட்டுகளை மீறியது அவர்தான். அவையில் தேசிய கீதம் அவர் விருப்பப்படி பாடியிருக்காவிட்டால் கூட அரசமைப்பு சட்டத்தை பற்றி இவ்வளவு பேசுகிற ஆளுநர் அந்த சட்டத்தை மதித்து தன்னுடைய உரையை வாசித்து விட்டு வெளியே வந்து அந்த வாசலிலேயே கூட பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த அரசின் மீதான விமர்சனத்தை முன் வச்சிருக்கலாம். சோ தன் கடமையிலிருந்து தவறியவர் அவர்தான். தேசிய கீதத்தை அவமதித்ததும் ஆளுநர் தான். இன்றைய நிகழ்வுல சட்டப்பேரவை நிகழ்வு முடிவுற்ற போது தேசிய கீதம் பாடப்பட்ட போது தேசிய கீதத்தை நீங்கள் இசைக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடமும் சட்டமன்ற தலைவரிடமும் கோரிக்கை வைத்தார். ஆனால் அது கேட்கப்படல அப்படிங்கிறதையும் ஆளுநர் மாளிகை குறிப்பு இதுல சொல்லுது. தமிழ்தாய் வாழ்த்துக்கு அவர் உரிய மரியாதை கொடுத்து அதற்காக எழுந்து நின்றார். அந்த மரியாதையோடு அதை தமிழ்தாய் வாழ்த்தை அணுகினார். ஆனால் அதற்கு பிறகு தேசிய கீதம் இசைக்கப்படலைங்கிறது அவங்க வைக்கிற விமர்சனம். இல்ல சார், தேசிய கீதத்தின் மேல இவ்வளவு மரியாதை வைத்திருக்கிற ஆளுநர் அங்கே நிகழ்ச்சி முடிவுற்ற போது அது வாசிக்கப்படும் நல்லா தெரிஞ்சிருந்து அதற்கு எழுந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் வெளியில போய் தாராளமா திமுக அரசை கிளின்னு கிளிக்கலாம், விமர்சிக்கப்பட வேண்டிய அரசுதான், 1000 விஷயங்கள் இருக்கு. ஒரு அரசமைப்பு சட்டப்படி தன் கடமையை நிறைவேற்ற வேண்டிய ஆளுநர், நடுநிலையோடு செயல்பட வேண்டிய ஆளுநர் இந்த அரசியலை செய்யலாமா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. 2வது, அந்த ட்விட்டர்ல முதல் வார்த்தையை கவனிக்கணும். அருவருக்கத்தக்க ஆணவத்தை இன்று ஆளுநர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத் அப்படிங்கிற வார்த்தை இப்ப எங்க சார் இருக்கு? பாரத் எப்ப சார் மாத்தினீங்க? இந்தியாங்கிற பேரை மாத்திட்டீங்களா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக என்ன தங்களுக்கு வருகின்ற தரவுகள் ஒரு முழுமையான பெரு வெற்றியை தராது என்பதை தெரிந்து கொண்டு என்ன செய்தாவது மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் நினைச்ச பிரதமர் மோடி பிஜேபியினர் அந்த G20 மாநாடு நடந்த போதுதான் முதல் முறையாக தனக்கு முன்பாக இந்தியா என்று இருப்பதற்கு பதிலாக பாரத் என்ற வார்த்தையை மோடி பயன்படுத்தினார். அது அதோடு முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு தன்னுடைய அவதாரமாக தன்னை காண்பித்தார். தேர்தல் முடிஞ்சிடுச்சு, முடிவெல்லாம் வந்துடுச்சு. சோ சில அரசியல் சேஷ்டைக்காக சிலர் செய்த அந்த வார்த்தையை ஒரு ஆளுநர் பயன்படுத்தலாமா? அந்த வார்த்தை எங்க இருக்கு? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத்ங்கிற வார்த்தை எங்கேயாவது இருக்கா? அதை மீறி விட்டதாக சொல்லலாமா? அதனாலதான் அது அருவருக்கத்தக்க ஆணவம்னு சொன்னேன். சர்வாதிகார போக்கு முழுக்க இன்றைக்கு அரசியலை செய்தவர் ஆளுநர் தான். இப்படிப்பட்ட ஆளுநரை என்ன செய்யணும்? நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். மதவாத பிஜேபியை எதிர்க்கிறதில் காட்டுகிற வேகத்தை திமுக மத்தியில் ஆளுகிற பிஜேபியை காட்டுவதே இல்லை.
புதிய கல்விக் கொள்கையை சத்தம் இல்லாமல் சில விஷயங்களை அமல்படுத்துவதில் தொடங்கி பல உதாரணங்களை சொல்ல முடியும். ஆனாலும் கூட இன்றைக்கும் பிஜேபி எதிர்ப்பை, ஆளுநர் மீதான எதிர்ப்பை முதலமைச்சர் காட்டியிருக்கிறார். இது தொடர வேண்டுமானால் இந்த அரசு ஒண்ணுதான் செய்யணும். நாளைக்கு நீங்க நடத்த போற ஆர்ப்பாட்டம் எல்லாம் ஒரு அரசியல் சடங்கு தான். ஆனால் நிஜமாகவே தமிழர்களின் உணர்வுகளை, தமிழர்களின் மரபுகளை, தமிழ்நாட்டு மரபை காலில் போட்டு மிதிக்க நினைக்கிற ஆளுநருக்கு நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டுமானால் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் எத்தனை நாள் நடந்தாலும் இந்த தொடர் முடிவுற்றது என்கிற அறிவிப்பை அப்பாவு வெளியிடக்கூடாது. இந்த தொடரை கண்டினியூஸா அப்படி தொடர் நிலையிலேயே வைத்திருந்து அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் ஆளுநரை அழைக்காமலேயே நீங்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்தினால்தான் நீங்கள் ஆண்மையுள்ள அரசுன்னு எல்லாரும் பாராட்டுவாங்க. நானே கடந்த முறை பாராட்டியது போல முதுகெலும்புள்ள முதலமைச்சர் நான் மீண்டும் ஒரு முறை பாராட்டுவேன். அரசாங்கம் ஆண்மை உள்ளதாகத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய கருத்தை தெளிவா சொன்னீங்க. அது அந்த வார்த்தையை மட்டும் மாற்றி வேற ஏதாவது ஒரு தைரியம் மிக்க அரசுங்கிறது தவறான வார்த்தை அல்ல கார்த்திகை செல்வன். அது தவறான வார்த்தை அல்ல, வீரியம் மிக்க ஒரு அரசுன்னு காட்டுறதுக்கான ஒரு வார்த்தை. அது பொது பார்வையில தவறாகத்தான் இருக்கு. அதை நம்ம திரும்ப பெற்றுக்கலாம். ஆனால் மிக நிச்சயமாக இந்த காரியத்தை இந்த அரசு இருக்க வேண்டிய ஒரு அரசுன்றீங்க. அது அப்படி இல்ல. அவை முன்னவரை வச்சு ஒரு தீர்மானம் வாசிக்கிறதோ, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாவட்ட தலைநகர் முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்துவதோ, நான் திரும்ப சொல்றேன், வெற்றி சடங்குகள் தான். ஒவ்வொரு ஆண்டும் தமிழர்களை அவமதிக்கிற இந்த ஆளுநருக்கு பாடம் புகட்ட வேண்டுமானால் இந்த அந்த உரையிலையும் அவர் சொல்லியிருக்காரு, கலைஞரும் ஆளுநர் வேண்டான்னு சொன்னவர் தான். ஆனால் மரபுப்படி கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுத்துடணும் தான் நாம இன்றைக்கும் அவர் இல்லாமல் மற்ற சட்டமன்றங்களைப் போல இங்கேயும் ஆளுநர் இல்லாம தொடங்கி இருக்க முடியும். ஆனால் நாம அதை விரும்பல அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் குறிப்பிட்டார். இல்ல, அதனாலதான் அரசியல் ரீதியாக ஆளுநரை எதிர்த்த போது கூட டீ பார்ட்டியில போய் 2 அமைச்சர்கள் கலந்து கொள்கிற சொல்கிற அளவுக்கு நாகரிகம் மிக்கவராக முதலமைச்சர் இருந்தார். உங்கள் நாகரிகத்தை இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் நாகரிகத்திற்கு மரியாதை இல்லை என்கிற போது அதை தொடர்ந்து ஒரு தவறான மனிதனிடம் நாகரிகத்தை காட்டுவது அநாகரிகம் என்று நான் கருதுகிறேன். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிற லட்சுமணன் நம்ம பேசலாம். திரு எழிலரசன் சில கருத்துக்களை விமர்சனமாகும் ஆளுநர் மீதான பார்வையும் முன் வச்சிருக்காரு. நீங்க எப்படி இந்த விஷயங்களை அணுகுறீங்க? நடைபெற்ற சம்பவத்தை வைத்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், இன்னைக்கு சட்டப்பேரவையில் நடந்தது என்னன்றது நாங்கள் சொல்கிறத விட ஆளுநரே சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை, தேசிய கீதத்தை அவமதிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. 2 செய்கையுமே அவர் தான் செஞ்சுருக்கிறதா நான் கருதுகிறேன். ஏற்கனவே இப்போ இல்லை, கடந்த ஆண்டுக்கு முன்பு அப்பொழுதே அவர் தேசிய கீதம் பாடுகின்ற பொழுதே வெளிநடப்பு செய்தவர். அது தேசிய கீதத்தை அவமதிக்கிற செயலில் அதுவும் ஒன்று என்பதை சுட்டிக்காட்டப்படுகிறது. ஒரு நாகரிகத்தின் அடிப்படையில் அவர் மேலே வழக்கெல்லாம் கூட போடலாம்னா போடலாம், போடாமல் விடப்பட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரை. ஏன்னா அந்த அளவுக்கு அது தவறான ஒரு முன்னுதாரணத்தை காட்டுகிறார். அவர் ஒரு அரசியலமைப்பு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. ஆனால் நடந்துக்கிட்டார் அவர்.